லாயரா நடிச்ச பல படங்களுக்காக விடியற் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து 50 பக்கம் டயலாக் ஆமாம், அது வந்து மனப்பாடம் பண்ணுவேன்னு பௌர்ணமி அழகன்னு இருக்கீங்க. ஆமாம், அந்த படம் பாஸ்கர் படம்னா அதெல்லாம் அருமையான டைரக்டர். பௌர்ணமி அழகர் படமாக அதை வந்து நினச்சி பார்க்க முடியாது. ஒரு பிரமாம விஷயம்னா பௌர்ணமி அழகர் கதையில் என்னன்னா, கதாநாயகி வந்து ப்ராட் டே லைட்டில் 2 கதாநாயகி, ஒருத்தர் வந்து ப்ராட் டே லைட்டில் சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு கொடியேற்றுற ஒரு முக்கியமான ஆள் மகாத்மா இந்த மாதிரி கொடியேற்ற அவர் ஷூட் பண்ணிவிடுவான். ஒரு 140 குழந்தை இருக்கலாம், டீச்சர்லாம் பார்த்துருப்பாங்க. நேராக போவான், நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சார் நான் தான் அவர் ஷூட் பண்ணேன், இந்தாங்க ரிவால்வரு, கை ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துங்க, சீக்கிரம் ஜெயிலில் போட்டு தூக்கிட்டு போடுங்க அப்படின்பா. சுட்டதாவா இல்லைன்னு சொல்லணும்ல, இல்லை நான் தான் அவர் சுட்டேன், இதான் அந்த ரிவால்வரு, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துங்க, கையில் எடுத்துங்க, சீக்கிரமாக கேஸ் முடிச்சு எனக்கு தூக்கிட்டு போடுங்க அப்படின்பா. இப்படி ஒரு கதை நினச்சி பார்க்க முடியுமா? டேர் டேவிலாம் அவள் சுட்டது உண்மைதான், ஆனால் நிரபராதி விடுதலை செய்ய வேண்டிய இப்படி கதை எங்கே முடியுமா? அவன் சுட்டது உண்மைதான், சுட வேண்டிய ஆள் தான் அவன் பண்ண பாவி, அவன் சட்டமும் போலீஸுக்கு கை விட்டுடுச்சு, அவன் செய்ய வேண்டியது இவன் செஞ்சிருக்கா. 20 இயர்ஸ்க்கு அப்போ இவன் நிரபராதி படம் நினைச்சே பார்க்க முடியாது. வாதாடுவீங்க. ஆமாம், அதுதான் அந்த படம்.